ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா டாலர் ப்ரைஸை விட நம்ம இந்திய ருபீஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சு. வரலாற்றே காணாத அளவுக்கு இந்த அடி கம்மியாக இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸில் இம்போர்ட் வந்து விலைவாசி ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆல்ரெடி பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நான் 10 நாளைக்கு முன்னாடி 120 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 108 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. இது 130 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்கு வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னா அப்படின்னு நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் அதிகமாகறதுனால வட்டி விகிதமும் அதிகமாகும். தென் புதுசாக லோன் வாங்குறவங்களுக்கு வந்து லோன் வந்து ரிஜெக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம மிடில் கிளாஸ் வந்து வீடு கட்டுறது தான் ஒரு பெரிய கனவாகவே இருக்குது. அவங்களுக்கு ஒரு பெரிய பாதகமாக அமைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பணவீக்கம் வந்து அதிகமாக சான்சஸ் இருக்குது. எப்படி வந்து ஸ்ரீலங்கா வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தாலோ அதே மாதிரி இந்தியாவும் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால எவ்வளவு ஏற்றத்தாழ்வு பாரு. ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். பணக்கார இன்னும் பணக்கார ஆகிட்டு இருக்கா, ஏழை இன்னும் ஏழை ஆகிட்டு இருக்கா.